வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது போன பதிவில் 3 வகையான சிகப்பரிசியும் கருப்புளுந்தும் போட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிருந்தோம், இட்லி மாவு. அந்த மாவில் தான் நம்ம இப்போ குழிப்பணியாரம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவில் நான் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் வதக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியாரங்களை நம்ம இட போகிறோம். அதுக்கு நான் இரும்பில் செஞ்ச குழிப்பணியார சட்டி தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் குழிகளும் அதிகமாக இருக்குது. இதை நான் ஒரு 500 ரூபா நான் இதை வாங்கியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எண்ணெய் மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வச்சுருந்தோன்னே இது அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. நீங்கள் எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம தட்டு போட்டு மூடியும் நம்ம வேக விடலாம். பாருங்கள், நான் இதை அப்படியே தான் வேக விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இரும்பில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக தெரியும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதை நான் நைட்டு டின்னருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.